நல்லா இருக்கும். ஒன் டைம் வாட்ச். ட்ரெய்லரை பார்த்து வழக்கம் போல ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் ப்ரோ அந்த 3D எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. அது ஃபுல் வைலன்ஸ் 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 அந்த மாதிரி வேற லெவலு. நிறைய பேர் கேக்குறாங்க. பட் ஆனா படத்தை சப்போர்ட் பண்ணணும் மக்கள். கண்டிப்பா பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்ல இருந்து எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தளவு ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு படமா பார்த்துருந்தோம். ஒரு ஸ்டோரி ஆகட்டும் சரி, நரேஷன் ஆகட்டும் சரி, அவங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் சரி, அவங்க எப்படி அதை கொண்டு போயிட்டு எப்படி அவங்க உள்ள கொண்டு வராங்களோ அந்த கதைக்களம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி கொண்டு வராங்க, ஒரு ஃபீமேல் எப்படி ஃபைட்டுக்குள்ள கொண்டு வராங்க, ஒரு அப்பா மகனுக்குள்ள சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே அவ்வளவு கொண்டு வந்தாங்க. மியூசிக் முக்கியமா டிஎஸ்பி சூப்பரா தலைவனே தலைவனே இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கூஸ்பம்ஸ் ஆச்சு. கங்குவா கங்குவா அந்த ஒரு பிஜிஎம் ஆகட்டும் சரி, எல்லாமே அருமைப்படுறாரு. எனக்கு மட்டும் ஒன்னே ஒன்று நம்புற கோரிக்கை, ஏன் ப்ரோ அந்த 3D எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. அது திணிக்கப்பட்டிருக்காங்க படத்துக்கு தேவை. ஆமா, ஏன் அது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் படம் பார்க்கும் போது கூட நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. 3D ஒழுங்கா வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அது ரொம்ப ஏன் அது தேவையில்லாத கண்டென்ட்டா இருக்கு ப்ரோ அந்த இடத்துல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க உட்காந்து பாருங்களேன். உண்மையிலே எனக்கு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருக்க மாதிரி இருந்துச்சு தவிர்த்து மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ள போன உடனே டிரான்சிஷன் ஆன உடனே வேற லெவலு. நெகட்டிவா பேசுறவங்க நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் இந்த காதல கேட்டுட்டு இந்த காதல போயிட்டு இருக்கும். நிறைய ட்விஸ்ட்ஸ் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்டர் ஒருத்தர் வராரு, அதையும் பாருங்க. கண்டிப்பா அதுவும் நல்லா இருக்கும். அவங்க ஃபேமிலி இருக்கவராலே வராங்க. ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்டா கேரக்டர் பிளே பண்றாங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா, அது அவர்கிட்ட கேட்டுங்க. படம் பார்த்துட்டு படம் நம்பி வாங்க. தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. படம் சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. டிஎஸ்பி சூப்பரா பண்ணிருக்காரு. ஹீரோயினுக்கு மட்டும் அங்க வேலைகள் தேவையில்லை. வில்லன் ஹீரோ வில்லன் ஹீரோ இப்படிதான் மாத்தி போயிருந்துச்சு. வில்லன் இது மாறி இருக்கிறது 7ஆம் அறிவு படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இல்ல 7ஆம் அறிவை விட இது வந்து 8ஆம் அறிவு சொல்லலாம். அவ்வளவு அழகா கொண்டு போயிருந்தாங்க. கோர்வியா கோர்த்து கொண்டு வரும். ஆனா அந்த ஜானர் தான், அந்த 7ஆம் அறிவு ஜானர் தான். பட் ஆனா அந்த கோர்வியா நல்லா கோர்த்து போயிருந்தாங்க. அது சூரிய இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த லாஜிக்குமே எனக்கு தெரியல, எந்த மிஸ்டேக்கும் எனக்கும் தெரியல. படம் எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. குறையா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அந்த 10 to 20 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம், சீக்கிரமா போயிருக்கலாம். படம் ரொம்ப லேகா இருக்கு, மொக்கையா இருக்கு ஆடியன்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னும் நீங்க அவங்க படம் பார்க்க தெரியலன்னு தான் சொல்லுவேன். சூர்யா சார் நல்ல ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அப்பா கேரக்டர் அது எனக்கு அப்பா மகனுக்குள்ள சென்டிமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி அழுகு. சிவா சார்னாலே அதானே அழுகு வைக்கிறது தானே அவரு. எப்பயுமே அஜித் சார் படம் ஆகட்டும் சரி, எல்லா படத்துலயும் அழுகு வச்சிருவாரு. சோ அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். சூப்பரா பண்ணிருக்காரு. அது பாருங்க, உங்களுக்கே தெரியும். அது ட்விஸ்ட் வந்து உண்மையிலே ட்விஸ்ட் மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பா இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. ட்விஸ்ட் மாதிரி தான் இருக்கு. நீங்க போய் பாருங்க, படம் நல்லா இருக்கு. எனக்கு என்ன பொறுத்தவரை படம் 10க்கு 10 கொடுக்கலாம். அருமையா இருக்கு. பார்ட் 2க்கு ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ. போதும் ப்ரோ. 300 கோடி ப்ரோ. 200 கோடி தாண்டலாம் ப்ரோ. 200 கோடி கண்டிப்பா தாண்டும் ப்ரோ. 500 கோடியில தாண்ட முடியாது. 200 கோடி கண்டிப்பா. 2000 கோடி 1000 கோடி எல்லாம் தாண்டும் ப்ரோ. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது. இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த ப்ரொடியூசர் அவர் சொன்னாரு. நீங்க பாத்தீங்க? ஆமா பாக்கல. ஆமா யாரும் யூடியூப்ல பாத்துங்க சொன்னாரு. சில பேர் 300 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 200 கோடிக்கு மேல கண்டிப்பா வரும்னு நான் சொல்றேன். நான் வந்து 500 கோடி 1000 கோடி வரும்னு சொல்லல. அதுதான் நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 நாள்ல சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் கலெக்ஷன் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எவ்வளவு நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து சிவகார்த்திகேயன் 250 கோடி தாண்டி போயின்னு இருக்காரு. சூர்யா எத்தனை வருஷமா இருக்காரு? அவருக்கு 200 கோடி தானே அவரோட. ஐயா ஃபர்ஸ்ட் 3 நாள் நீங்க, அதுக்கப்புறம் நீங்க 1000 நீங்க வச்சுக்கலாம்னு சொல்றேன். ப்ராடக்ட் விக்கிறது தானே மேட்டர். அந்த அளவுக்கு ப்ராடக்ட் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா தெரியல போய் பாருங்க. 36 மொழி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு ப்ரோ. தமிழ் படம் பெரிய அடுத்தடுத்த லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் தான் ப்ரோ. நம்ம ரிலீஸ் பண்ண தேவையில்லை. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கும். வெயிட்டிங். ஆக்சுவலி எனக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்த்து நான் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போனேன். உள்ள போய் ஒரு 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா என்னடா ஐயோ ட்ரைலரை பார்த்து வழக்கம் போல ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த படத்துல நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா, இப்ப நிகழ்கால காற்று அப்படின்னு சொல்லி நிறைய லாஜிக்கே இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணிருந்தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ப்ரோ அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு சில இடங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் தவிர்த்துட்டு
அந்த பழைய இயர் காமிச்ச விதம் சூப்பர். அதை மட்டுமே கண்டினியூஸா கொண்டு போயிருந்தா படம் செம்ம லெவல்ல இருந்திருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ஆனா படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையை சொல்லணும். ஏன்னா ஒரு மூவினாலே லாஜிக்கல் இல்லாதது தானே, சினிமாட்டிக் கலந்து தானே இருக்கும். இதுல கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ராவா பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஓவரா சினிமாட்டிக் கலந்துட்டாங்க. மற்றபடி நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது படம். அந்த இயர்லாம் காட்டும் போது சில விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆக்டரா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அதுல ஒரு மியூசிக் சாங்ஸ் எல்லாம் வரும் அந்த இடத்துல. அந்த சாங்ஸ் செம்ம வைபு, செம்ம பூட்ஸ் பம்ப்ஸ்னே சொல்லலாம். அப்படியே ஷோல்டர் ஸ்டெப் எல்லாம் சொல்லுவாங்களே, அது 4வது ஸ்டெப்ல இருந்து இப்ப 5வது ஸ்டெப் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃபைட் சீன், எனக்கு அந்த கேர்ள்ஸோட ஒரு ஃபைட் ஒன்று வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல், ஓ ஒரு நம்ம அந்த காலத்துல பெண்கள்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்காங்களா, நம்ம தான் டம்மி போலயே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோணுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபைட் சீனு. அந்த யுக்தி நம்ம எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க, ஒரு போர்க்காலம் நார்மலா ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி எப்படிலாம் வாழணும், எந்த மாதிரிலாம் வாழ வைக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாவே காமிச்ச மாதிரிலாம் இருந்தது. இப்ப நிகழ்காலத்தை காட்டும் போதுதான் நிறைய கனெக்டிவிட்டி ஆகாத மாதிரி இருந்தது. நிறைய டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 10-15 மினிட்ஸ்ல எதுக்குடா இது அப்படிங்கிற மாதிரி, சும்மா பூட்ஸ் எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரியா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. பட் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. 3D தேவையில்லையும் தோணுச்சு. ஏன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் நல்லா இருக்கு. மத்த நேரம் நார்மலா பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருந்தது 3Dல. எனக்கு அது ஒரு மாதிரி பிளரா இருக்க மாதிரி இருந்தது. அதனால சோ எனக்கு 3D இல்லாம 2Dல கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் ரொம்ப போர் அடிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி, அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஏன்னா அதாவது எப்படின்னா, அதான் சொன்னல, இந்த நிகழ்கால காட்டும் போது அங்கங்க லேக் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இயர் காட்டும் போது இருக்கக்கூடிய அந்த வைப் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம பாபியா இருக்கட்டும், நட்டி சாரா இருக்கட்டும், அதே கருணா சாரா இருக்கட்டும், இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு மேக்கப் இருந்தது. அவர் கருணா சாரோட அந்த கையை அவர் கட் பண்ண விதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய இருந்தது. சில இடங்கள்ல லாஜிக்கே இல்லாத இடங்கள்ல போகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோணுச்சு. மற்றபடி வைப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் லேக் இருக்கு ப்ரோ, 10 நிமிஷம் லேக் இருக்கு. செகண்ட் ஹாஃப்லயும் 10 நிமிஷம் லேக் இருக்கு. கேமியோவா அதாவது நம்ம கார்த்தி சார் பண்ணிருப்பாரு. பட் அவர் கேமியோவா பண்ணாராங்கிறத தாண்டி செகண்ட் பார்ட் தான் அவர் தான் லீடுங்கிறது நல்லா காமிச்சிருந்தாங்க. அந்த 5 நிமிஷமும் செம்ம வைப்பு. ஆக்ஷன்ஸ் ஃபுல் வைலன்ஸ் 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 வைலன்ஸ், அந்த மாதிரி ஃபுல் வைலன்ஸ். 300 கோடி ஒரு செலவு பண்ணிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, முன்னாடி அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டின விதம், அந்த எஃபெக்ட்ஸ், அந்த இது எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ அதனால அதையே இன்னும் கண்டினியூவா கொண்டுட்டு போயிருந்தாங்கன்னா அதையும் பீட் பண்ணி பயங்கரமா வசூல் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது காட்டினதான் கொஞ்சம். ஏன்னா இப்ப நிறைய நம்ம லாஜிக்கா படம் பண்றாங்களா, நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆகுற மாதிரி இப்ப இருக்கிற அந்த ட்ரெண்டுக்கு போனாலுமே அதுல ஒரு லாஜிக் இருக்காங்கிறதான் நம்ம பாக்குறோம். லாஜிக் நம்மளால ஏத்துக்கவே முடியாத சில விஷயங்களா சினிமாட்டிக்ல வைக்கும் போது இப்ப யாரும் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. 1000 கோடி வசூலிக்குமா? வசூல் ரீதியா என்னால சொல்ல முடியல. குழந்தைங்க பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். அப்படி இல்லாம மத்தபடி யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நல்லா இருக்கும். சூர்யாக்கும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு, கார்த்தி சார் என்ன பண்ணி அவர் வில்லன் கேரக்டர் ஆக்சுவலி ரிவீல் பண்ணிட்டேன், சாரி. ஆனா அவர் வந்த விதம் சூப்பர் ப்ரோ. அப்படியே வரும்போதே அவ்வளவு ஒரு இது, அந்த ஒரு நட்களோட சேர்ந்த ஒரு வில்லத்தனம் இருக்குல்ல, அந்த வில்லத்தனத்துல வந்திருக்காரு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் நடிக்கிற படம் மாதிரி இருக்கு. பழங்கால படம் மாதிரி இருக்கு. ஆதி காலத்துல இருந்து மாதிரி நல்ல கிராண்டா தான் இருக்கு.